லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாரி சார், ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி, அதான் 2 நாளா ஆஃபீஸ்க்கு வர முடியாமல் போயிடுச்சு. இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். தேங்க் காட் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல. இதுக்கப்புறமும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். என்ன சார் ஆச்சு? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா சார்? என்னப்பா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேன். உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சார் இதை பாருங்க, கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் குற்றம் கூட நிரூபணம் ஆகல. என்னங்க நிரூபணம் ஆகல? எல்லா பேப்பர்லயும் வந்தாச்சு, நியூஸ்லயும் வந்தாச்சு. 2 நாளா ராஜா லஞ்சம் தர வீடியோ தான் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கு. ஒரு பேப்பர் விடாம எல்லாத்துலயும் ஒரு போட்டோ வச்சு வந்திருக்கு. இங்கிலீஷ் பேப்பர்ல வந்ததை பார்த்துட்டு மும்பை ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சத்தம் போடுறாங்க. வேற ஏதாவது பிரச்சனைனா நம்ம பேசி பார்க்கலாம். லஞ்சங்கிறது இன்டெகிரிட்டி இஷ்யூ இல்லையா? அதை நாங்கள் எங்கேயுமே டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. உங்களை உடனே டெர்மினேட் பண்ண சொல்லிட்டாங்க. CEO கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? We need to obey the order. வழக்கமாக இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களையே ரிசைன் பண்ண சொல்லிடுவோம். இது எவிடன்ஸாக இருக்கிறதுனால டெர்மினேட் பண்ண வேண்டியதாக போச்சு. இதான் உங்கள் டெர்மினேஷன் லெட்டர். இப்படி திடீர்னு வந்து வேலை போச்சுன்னு சொன்னா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? அடுத்த வேலை தேட வேண்டாமா? டெர்மினேட்னா வேலை போச்சா? ஐயோ, இதெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் யோசிச்சிருக்கணும். விஜிலன்ஸ், கோர்ட்டு, போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்னமா பண்றது? இதுல மேற்கொண்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சார் சார், எந்த பிரச்சனையும் அவங்க அப்பாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவன் தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அவன் தப்பான ஆள் இல்ல சார். அவனுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமா பண்றது? நாம நல்லவங்களா இருக்கிறது முக்கியம் இல்லை, 4 பேர் பார்வையில நல்லவங்களா இருக்கிறது. அதை விட சட்டத்தோட பார்வையில நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குல்ல. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வீடு தேடி வரும். சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஏதாவது பண்ணுங்க சார். சார் 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 வேலை போயிடுச்சுமா. ராஜா கொஞ்சம் அமைதியா இருடா, அழாத. ராஜா, அழாதடா. ராஜா அழாத. இனிமே என்ன பண்ண போறோம்னு தெரியலையம்மா. என்னமா அழுதுட்டே இருக்கான்? எதுக்கும் கவலைப்படாதீங்க. அழாத ராஜா. போய் வேலை தருவேன். அழாத. இது ரிமார்க் கூட போல யாரும் வேலை தர மாட்டாங்கம்மா. பாருமா, இனிமே உன் பையனுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க. ஏய் தள்ளுப்பா, வண்டி எடு. தள்ளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்க புள்ள சொல்றதை கேட்டுட்டு போங்க. ஏய் உனக்கு பொழப்பு இல்லைன்னா உட்காந்து அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பார், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. டேய் பாண்டி கிளம்புடா. தள்ளுங்க. ஏய் நில்றா. பெத்த புள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்யற அப்பாவை நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். எப்படி உங்களால இப்படி செய்ய முடியுது?
நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். இதுல அடுத்தவங்களை குத்தம் சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்பா என்னப்பா நீங்க கோவத்துல திட்டுவீங்க அடிப்பீங்க சரின்னு இருந்தோம். ஆனா இப்படி திட்டம் போட்டு ராஜாவோட வேலைக்கே வேட்டு வைப்பீங்கன்னு யாருமே யோசிச்சு கூட பாக்கலப்பா. மாப்பிள்ளை பேரை பேப்பர்ல வர வச்சு அவர் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம கருவறுத்து விட்டுட்டீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் நியாய தர்மம்னு பேசுவீங்கல்ல, நீங்க இப்ப பண்ணது உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க? ஏய், நான் என்ன அப்படி தப்பா பண்ணிட்டேன்? அப்பா அவன் பொழப்ப கெடுத்து விட்டுருக்கீங்கப்பா நீங்க. இப்ப அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் பாவம்? ஒருத்தரோட பொழப்ப கெடுக்கிறது பாவம்னு இப்ப தெரியுது இல்ல? என் பொழப்ப கெடுக்கும் போது அது தப்புன்னு உங்க யாருக்கும் தெரியலையா? அது பாவமா தெரியல, அது துரோகமா தெரியல. பெத்த அப்பனுக்கு பண பிரச்சனை வந்தப்ப வட்டிக்கு பணம் கொடுப்பீங்க. அந்த வட்டியை கட்டுறதுக்கு ஒரு வேலையை தேடி போனா அதை பண்ண விடாம தடுத்து நிறுத்துவீங்க. அப்படின்னு நான் அதுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட போறேன். ஒரு கோயில்ல அன்னதானம் சமைச்சு போடுற வேலை, பெருசா லாபம் பார்க்காம பண்ற ஒரு சேவை, அதை தட்டி பறிக்கிறீங்க. ஏண்டா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்பா உங்களுக்கு தான் ராஜாவை பத்தி நல்லா தெரியும்ல. காசு விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான். செலவு பண்றா அப்படின்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவான். இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அவன் வேலையை காலி பண்ணிருக்கீங்க. இந்த பாரு, காசு பணங்கிறது அவனுக்கு மட்டுமா முக்கியம்? இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் முக்கியம் தான். அதுக்காக உங்க பிள்ளைக்கு எதிராவே நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்களா? என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கிற உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பேங்க்காரனுக்கு லஞ்சம் கொடுத்தது உங்க மரமட்டைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட தப்பாவே தெரியல. இந்த 1.5 வருஷத்துல என்னைக்காச்சும் என்ன உங்க பையனா நினைச்சிருக்கீங்களா? டேய், நீ இந்த 1.5 வருஷத்துல என்னைக்காவது என்ன நீ உங்க அப்பானை நினைச்சு பார்த்திருப்பியா? ஐயோ அப்பா, இப்படி எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தா நீங்க பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? டேய், நான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு தொலை இல்லையா? மாமா புரியாம நடிறாங்க மாமா. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏய் நீ பேசாத. பிள்ளைங்க ஏறி மிதிச்சிட்டே இருப்பீங்க, பெத்தவங்க வாய் திறக்காம எல்லாத்தையும் தாங்கிட்டே இருக்கணும். மீறி ஏதாவது பண்ணிட்டா போச்சு. நீ எல்லாம் ஒரு தகப்பனா, ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இதுன்னு அவனா இவனா இதுன்னு சொல்லிக்கிட்டு ஆள் ஆளுக்கு மாறி மாறி அடிச்சுக்க வேண்டியது. அயோக்கிய பையன். பெத்த அப்பனும் ஆத்தாலையுமே பிரிச்சு வச்சிட்டீங்களாடா. உன்னெல்லாம் அப்படியே சும்மா விட்டுட்டு போக சொல்றியா? ஏய், ஒரு கண்ணத்துல அடிச்சீங்க பொறுத்துக்கிட்டேன், மறு கண்ணத்திலயும் அடிச்சீங்க வாங்கிக்கிட்டேன், முதுகுல குத்துனீங்க பொறுத்துக்கிட்டேன், மார்புல குத்துனீங்க அதையும் தாங்கிக்கிட்டேன். கடைசியில என்ன நீங்க சிலுவையில அரைஞ்சு தூக்கி மாட்டும் போதனடா நான் உங்களை திருப்பி அடிக்கவே ஆரம்பிச்சேன். ஏய், அதையும் பொறுத்துட்டு போக நான் என்ன ஏசுநாதரா? இவ்வளவு நாளா நீ என் அப்பா, நான் உன் புள்ளங்கிறதுனால உன்கிட்ட நான் நியாயமா நடந்துகிட்டு இருந்தேன். டேய் டேய், அது எப்படிடா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நீ நியாயமா நடந்துக்கிட்டேன்னு நீயே சொல்ற? டேய், நீ சொல்றத உன் பொண்டாட்டியே ஒத்துக்க மாட்டாடா. இன்னையோட அப்பன் புள்ளங்கிற உறவெல்லாம் அறுந்து போச்சு. இனிமே உன் கண்ணுல எப்படி விரல விட்டு ஆற்றன் பாரு. இனிமே நான் அடிக்க போற ஒவ்வொரு அடிக்கும் இவனை ஏண்டா பகச்சுக்கிட்டோன்னு நீ ஒவ்வொரு நாளும் அழுக போற. அப்ப தெரியும் இந்த ராஜா யாருன்னு. கண்ணா, ரெடி ஸ்டெடி ஹார்டி, இதாண்டா உன் டேடி. ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ். புரியல? என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என் காசு, பணம், நிம்மதி, சந்தோஷம், சொத்து சொகத்துல இருந்து என் பொண்டாட்டி வரைக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடிங்கிட்டீங்க. டேய், ஒண்ணு மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்க. மொத்தத்தையும் இழந்தவன் திருப்பி அடிச்சா எவனாலையும் தாங்க முடியாது. இந்த பார், இது வரைக்கும் நீ பட்டதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு உன்னையே நீ திருத்திக்க பார். நாம பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனை இதான்னு ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில நல்லபடியா வாழ்றதுக்கான வழியை பாரு. அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி அடிப்பேன்னு சொல்லிட்டு கிடந்தன்னா நல்லா கேட்டுக்க. ஏய், நீ என்ன ஒரு அடி அடிச்சா உன்னை 100 அடி நான் திருப்பி அடிப்பேன். ஆனா
நீ எனக்கு பண்ண அநியாயத்தையும் துரோகத்தையும் பார்த்து பார்த்து அனுபவிச்சு நான் இப்ப என்ன மனநிலைமையில இருக்கேன்னு தெரியுமா? திருப்பி அடிக்கிறது, அதுவும் ஒண்ணுக்கு 10 வலுவா திருப்பி அடிக்கிறது. இப்போ எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எஸ், ஐ ஹாவ் ஸ்டார்டட் லவ்விங் வயலன்ஸ். விடுங்க, இப்பவும் நான் ஒரு நல்ல தகப்பனா நல்ல மனுஷனா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் அப்படியே இருந்துட்டு போகணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க யாரும் என்கிட்ட இருக்காதீங்க. எங்கேயாவது போய் எப்படியாவது உங்க விருப்பம் போல இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுட்டேன். இத்தனை வருஷமா நான் உழைச்சி சேர்த்த மொத்தத்தையும் உங்களுக்கு தானே கொடுத்தேன். ஓடி ஓடி உழைச்சி களைச்சி போய் நிம்மதியா ஓய்வெடுக்கணும்னு இருந்த இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து என் நிம்மதியை புடுங்கணும்னு நினைக்கிறீங்க. வேண்டாம். இந்த பாரு, நீ பண்ணது தப்புன்னு நினைச்சு அதுக்கு முதல்ல வருத்தப்படு. டேய், அப்படி நீ வருத்தப்படலன்னா கூட பரவாயில்ல, என்ன விட்டுரு. இல்ல, முடியாது. இனி நான் இதை இப்படியே விட போறது இல்ல. சரி, பஞ்சிக்க. போடா டேய். டேய் பாண்டி, வண்டி எடுறா. சொல்லுங்க. உன்னை அணுவா அடிச்சு காலி பண்ணி என் முன்னாடி மண்டி போன வப்ப. சரி, அதையும் பாத்துருவோம். ஏய் ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? விடுங்க மாப்ள. ஏய், யோ போய் அப்பா விடுங்கப்பா, கிளம்புங்க. உண்மைக்கு ஒரு எல்லை இருக்கு. அம்மா, சின்ன பசங்களோட என்ன சண்டை? உட்காருங்க. ஏங்க கூட்டு போங்க. மாப்ள, என்ன மாப்ள தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல? பேப்பர் படிக்கிறீங்களா? என்னாச்சு? மாப்பிள்ள ஏதோ கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். ஆமா மாமா, அங்க பாத்தீங்களா? என்னடா காலங்கத்தால மஃப்டில உட்காந்துட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலையே மாமா. என்னங்க? என்னடி? டிஃபன் எடுத்து வைக்கவா? நான் உன்னை கேட்டனா? யாரு கட்டி டிஃபன் செஞ்ச நீ? இல்லங்க, நீங்க வழக்கமா 8 மணிக்கு சாப்பிடுறது தானே? அது 9 மணிக்கு வேலைக்கு போகணும். அதுக்காக 8 மணிக்கு சாப்பிடலன்னா பசிக்கும். இப்பதான் ஆபீஸ்க்கு போறது இல்லையே, வேலை தான் போயிடுச்சே. சொல்லு, அப்பதுக்கு தண்டத்துக்கு சாப்பிடணும்ன்ற? தண்ணி குடிச்சா போதும். ஏங்க பசிக்கும்ல? ஏய், பசிக்கலடி, தண்ணி குடிச்சுக்கிற நீ பசிச்சா. ஓகே சார். பசிக்கலடி, பசிக்கல. ஓகே சார். அண்ணா, என்னடா அண்ணா இப்படி சட்டை கூட இல்லாம நடு வீட்ல உட்கார்ந்திருக்க? டேய், எதுக்குடா சட்டை போடணும்? இல்லண்ணே, சட்டை தானே கேட்டேன். நான் என்ன ஆபீஸ்க்கா போறேன் பேண்ட் சட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கிறதுக்கு? உட்கார்ந்தா அழுக்காகும், அப்புறம் அதை துவைக்கணும், அதுக்கப்புறம் அதை அயன் பண்ண வேற கொடுக்கணும். ஒரு சட்டைக்கு 12 ரூபா கொடுக்கணும்டா. அதெல்லாம் யாரா கொடுப்பா? இப்ப வேலை இல்ல, வருமானமும் இல்ல. அதனால இனிமே வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா பேண்ட் சட்டை போடலான்னு இருக்கேன். போதுமா? அண்ணே, அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? வேலை போனதுல இருந்தே இப்படிதான் நடந்துக்கிறாரு ரவி. நேத்து ராத்திரி உண்டியல எடுத்து வச்சு எண்ணி பாக்குறேன்னு என்ன விடிய விடிய தூங்க விடாம பண்ணிட்டாரு. விடிய விடியவா? டே ராஜா, வேலை போயிடுச்சுங்கிறதுக்காக இவ்ளோ கவலைப்படாதடா. மா மா என்னம்மா பேசுறீங்க? மா, வேலை போனா கவலைப்படக்கூடாதா? மா, ஒரு மனுஷன் எதுக்குமா வேலை செய்யறான்? சொல்லுங்கம்மா, எதுக்காக வேலை செய்யறான்? எதுக்குப்பா? இதோ கேட்டார்ல பெரிய மனுஷன்.
பணம் சம்பாதிக்கமா, பணம் சம்பாதிக்க. வேலை இல்லனா சம்பளம் வராது, சம்பளம் வரலனா கையில காசு இருக்காது, காசு இல்லனா அவ்வளவுதான், செத்து போக வேண்டியதுதான். பாத்தியா, எது நடந்தாலும் கடைசியில காசுல வந்துதான் நிக்கிறான். ஏண்டா ராஜா, இப்படி சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு வேற வேலை ஏதாவது தேடலாம்ல? எங்கம்மா கிடைக்குது? எங்க போனாலும் என் போட்டோ போட்ட பேப்பரையும் வீடியோவையும் கையில ரெடியா வச்சிருக்காங்களே. உன் புள்ள ஃபேமஸ் ஆயிட்டம்மா, ஃபேமஸ் ஆயிட்ட. எங்கம்மா வேலை கிடைக்கும்? கிடைக்காது. அதோ மொத்தமா போ. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அத்தை போயிட்டு வரேன். வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா. பத்திரம். பாத்தீங்களாமா, பாத்தீங்களா? அவ இப்ப என்ன சொல்லிட்டு போறா? என்ன சொல்லிட்டு போறா? நம்ம கிட்ட சொல்லிட்டு போல. டேய், உன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு போறா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா, அதானே? உனக்கு என்னன்னு புரியுதா மேகலா? வேலைக்கு போறாங்களா, உன் புருஷனுக்கு வேலை இல்லங்கறத குத்தி காமிச்சிட்டு போறாங்களா? ஏங்க அப்படிலாம் அப்படிதாண்டி. ஐயோ, அண்ணே, அதான் கோர்ட்ல கேஸ் நடக்குதல்ல, நல்ல வக்கீல வச்சு நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ணே ப்ளீஸ் கவலைப்படாதண்ணே. அதான் காசு கொடுத்தது கன்ஃபார்மா வீடியோல இருக்க. அதான் வச்சிருக்கிறவரே சொல்லிட்டாருல. ஆமாண்டா, அந்த வீடியோ கிட்டத்தட்ட 20 லட்சம் வியூஸ் போயிருக்கு. டேய் ராஜா, அந்த வீடியோவை நான் மட்டும் போட்டிருந்தா இன்னொரு 30,000 ரூபாய் வந்திருக்கும் தெரியுமா? அண்ணே, ஐயோ கொலைகார பாவி. டேய், ஏங்கிட்ட மட்டும் தைரியமா கோவப்படுற? அவர்கிட்ட கோவப்பட பாப்போம். அது மட்டுமா, இவங்கிட்ட 50,000 வாங்கினது அந்த மேனேஜரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த 50,000 அவ்வளவுதானா? போச்சா? அப்ப திரும்ப கிடைக்காதா? அப்ப திரும்ப கிடைக்காதாடி? 50,000 போயிடுச்சா? இதுக்கு ஒரு 50,000, மளிகைக்கு ஒரு 1500, அயனிங்க்கு ஒரு 1000, ஸ்கூல் வேனுக்கு ஒரு 1500, பெட்ரோலுக்கு ஒரு 1500, டிவி கேபிளுக்கு, போன் ரீசார்ஜுக்கு அதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு. அப்படின்னா ஐயோ என்னங்க மேகலா, என்ன 23,500 ரூபாய் வருதுடி. 23,500 ரூபாய் வருது. அடுத்த மாசம் எங்க போறதுனே தெரியலையே. சிக்கனமா இருக்கணும்டி, இனிமே சிக்கனமா இருக்கணும், புரியுதா? உங்களை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே நான் அப்படிதாங்க இருக்கேன். இதுக்கு மேல நான் சிக்கனமா இருக்கணும்னா டெய்லி கோயிலா போய் அன்னதானம் தான் வாங்கி சாப்பிடணும். சாப்பிடுவோம், அதுல என்ன தப்புங்கற? ஏய், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா போய் வாங்கி சாப்பிடல, குறைஞ்சா போயிட்ட? காசு இல்லாத நேரத்துல அந்த மாதிரி சாப்பிடுறதுல தப்பு இல்ல. ஏய், மொத்தமா குடும்பத்தோட சாப்பிடுவோண்டி. ஏய், எழுதுரு எழுதுரு. என்னடி இது? இது என்ன புது புடவையா? இல்லங்க, ஒரு 100 வாட்டிக்கு மேல கட்டியிருப்பேன். இது பழைய புடவை தாங்க. ஏய், பொய் சொல்லாத. நீங்க என்னதான் கவனிக்கிறீங்களோ? இங்க பாரு, இனிமே புடவை எடுக்கிற பிசினஸே உனக்கு கிடையாது. இங்க பாரு, வருஷத்துக்கு 2-3 நைட்டி தான். ஓகேவா? எனக்கு 2 நுங்கி போதும். இத வச்சுக்கிட்டு ஒரு 6 மாசம் ஓட்டிடலாம், புரியுதா? யோ மாப்ள, என்னையா இதெல்லாம்? சிக்கனம் மாமா, சிக்கனம். இதுக்கு பேரு கஞ்சத்தனம், பிஸ்னாரித்தனம். சொல்லிட்டாரு கலி உலக கர்ண. பிஸ்னாரித்தனமா. வேலை போகும்போது எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கு எனக்கும். இருங்க, மாப்பிள்ளை வந்து ஆட்டோ கட் பண்ண சொல்றேன், வந்துடுறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, மேகலா, திருத்தணி பிரசாத மாப்பிள்ளை, இந்த வருஷம் உங்க ஆபீஸ்ல பெரிய பெரிய ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்கணும்னு நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை. ஆமா, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. மேகலா, அந்த ஆட்டோவை முதல்ல கட் பண்ண. ஆட்டோ எங்க இருந்து வருது? கோயம்பேடுல இருந்தே வா? இல்ல மாப்ள, திருத்தணில இருந்து வர பஸ்ல ஜன்னல் சீட்டே கிடைக்கல மாப்ள. அதான் நான் அங்க இருந்தே ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். விடுறி என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா திருத்தணில இருந்து நீ ஆட்டோல வருவ?
நீங்க அங்க தானே இருக்கணும். கோட்டை தண்ணியதுக்கு என்னென்ன வந்தீங்க? சும்மாடா. ஓடுற அவசரத்துல கோடெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கோடாவது ஏய் விடுறீ என்ன? திருத்தல இருந்து உங்க அம்மா ஆட்டோல வந்துடாடி. மாப்ள டென்ஷன் ஆகாதீங்க மாப்ள. வெறும் 1400 ரூபாய் தான் ஆச்சு. என்னது 1400 ரூபாவா? அண்ணா என்னாச்சு? மாப்பிளைக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லதானே செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஏங்க உங்க மாப்பிள்ளைக்கு வேலை பூச்சி. ஐயோ தண்ணி கொடு. தண்ணி தண்ணி. ஐயோ மாமா பெரிய மச்சான் மைக்கச்சு விட்டாரு. அண்ணே ஏய் இப்ப எந்திரிப்பான் பாரு. அவருக்கு என்னாச்சுன்னு பாருங்க. பாருமா என்னாச்சுன்னு. அண்ணே அண்ணே ஏய் அந்த 50000 திரும்ப கிடைச்சிருச்சுடா. 50000 வந்துருச்சா? எங்க எங்க மேகல எங்க 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 மானத்தை வாங்காதீங்க வாங்க. எங்க 50000? அண்ணா டேய் அதெல்லாம் ஒண்ணு வரல போடாங்க. சே ஏய் மலரே உள்ள போ. ஏங்க எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். நான் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்லம்மா. ஒரு வயசான அனாதை சீதா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இல்ல அவனை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. நீங்க அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. அவனுக்காக இல்லைனாலும் எனக்காக நீங்க இதை செய்யணும்.